இது நீங்க விற்கக்கூடிய ப்ராடக்ட்டுகள்ல ஒன்று. இதோட விலை எவ்வளோ போட்டுருந்துச்சுன்னா $12, 1040 ரூபாய். தயாரிக்கும் போது இதுக்கு விலை எவ்வளோ? ஒரு 30 ரூபாயிலிருந்து 35 ரூபாய் இருக்கும். யார் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்? அந்த 1040 ரூபா கொடுத்து வாங்குற ஆட்கள் யாரு? இந்தியாவோட இ-காமர்ஸ்க்கும் அமெரிக்காவில் இருக்க இ-காமர்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னா பாரிஸில் போய் வாங்கிடலாம், இல்லை இந்த ஸ்ட்ரீட்டோட ஃபேன்சி கடையில் ஏதோ போய் வாங்கிடலாம். ஆனால் நீங்கள் அமெரிக்காவோட ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கணுன்னா அங்கே வந்து இந்த லோக்கல் மார்க்கெட்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்டே கிடையாது. என் பையனுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி வருதுங்க, அதுக்கு வந்து எனக்கு ஒரு பேனர் வேணும் அப்படின்னு எல்லாம் கிடைக்காது. அமெரிக்கா ஃபுல்லாக சுற்றினாலும் ஒரு கடையில் கூட கிடைக்காது. இப்போ ஒரு கிடைக்காத ஒரு பொருளை நீங்கள் சொல்கிறதான் வேலை. லெதர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஆம்பூரில் நமக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்லுவாங்க, பாதி இடத்துல மிஷினே ஓடுறது இல்லைப்பா. ஒரு பக்கம் நீங்கள் லெதர் பிஸ்னஸ் யூஆர் ஏர்னிங் லைக் ஒரு நல்ல ஒரு அமௌண்ட், கரெக்டாக உங்களுக்கான ஒரு பையர் அண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் பற்றி தெரியுது. லெதர் வந்து கோடிக்கணக்காக ஃபேக்ட்ரி போட்டு ரன் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து இந்த ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லெதர்ஸ் வந்து ஒரு 160 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. அதே ஒரு லெதரை வாங்கி லூயி விட்டான் வந்து 25,000 ரூபாய்க்கு ஒரு வேலெட் விற்றுக்கிட்டு இருக்கு. சைனாவில் 99.1% ஆஃப் பீப்புளுக்கு இங்கிலீஷே தெரியாது. இங்கிலீஷேனா ABCD கூட தெரியாது. 10 பேர் இங்கிலீஷ் தெரியாத ஒரு குரூப், மூடர் கூட மாதிரி ஒரு செட்டு. இதில் வச்சுட்டு தேர் மேக்கிங் ஆல்மோஸ்ட் $15 million ஃப்ரம் த 10x15 ரூம் சைஸ். 100 crore பிஸ்னஸ். இங்கே இருக்கிற ஒரு பெரிய மில்லு கூட அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஐஸ்கிரீம் தொழிலையும் நீங்கள் பயங்கரமாக இறங்கியிருக்கீங்க. ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம்ஸ். இதுனா ஒரு மாதிரி நாட்டி நேமாக இருக்குது. நீங்கள் நினைக்கிற அந்த ஹாப்பி எண்டிங் இல்லை. ஐஸ்கிரீம் பார்க்கும்போது ஆல்ரெடி இங்கே அதுக்கான பெரிய மார்க்கெட் இருக்குது. நிறைய கம்பெனிஸ், ரொம்ப வருஷமாக இயங்கிட்டு இருக்க கம்பெனிஸ்லாம் இருக்குது இங்கே. ஐஸ்கிரீமோட மார்க்கெட் சைஸ்னு ஒன்று இருக்குது. இந்தியாவில் இதோட மார்க்கெட் சைஸ் வந்து $3.56 பில்லியன். ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, பெரிய கோலூன்றி நிற்கிற பிராண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு, சார் இது வந்து ஐஸ்கிரீமா ஃப்ரோசன் டெசர்ட்டா அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஒரு சின்ன கேள்வி கேளுங்க. அவுட் ஆஃப் 100, 75 people will say it's a frozen dessert சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் 200 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்க பொருளை 150 ரூபாய்க்கு கொடுக்குற பொருளை நான் 75 ரூபாய்க்கு அதை விட 2 மடங்கு பெட்டரான குவாலிட்டியில் ரியல் ஐஸ்கிரீம்ஸை கொடுக்குறப்ப ஐ ட்ரஸ்ட் ஆன் மை ப்ராடக்ட். மில்க் போட்டு பட்டர் போட்டு பண்ணுறதுக்கான குவாலிட்டிக்கும் இது வனஸ்பதியில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக அவங்களுக்கு தானே அது ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். நீங்கள் எப்படி அதை கம்மி விலையில் விற்க முடியும்? We calculated the each and every corner of the business and the gross margin what we are talking about is 75%. நெட்டு வந்து 50% ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ அப்போ என்னால் இந்த குவாலிட்டியில் என்னால் 50%க்கு அவங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸிக்கே கொடுக்க முடியுது. நெட்டு வந்து 75% கொடுக்க முடியுதுன்றப்ப அப்போ அவங்கள நம்ம தப்பு சொல்லணுமா இல்லை என்ன? நீங்கள் ஒரு நாளைக்கு 10 ஹவருக்கு வேலை செய்கிறேன், எல்லாமே பண்ணுறேன், எங்கள் பாஸ் சொல்கிற எல்லாத்தையும் கேட்குறேன், பட் என்னால் என் மாத சம்பளத்தை தாண்டி வேறு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான நேரம் இல்லை, அதுக்கான பணம் இல்லை, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை. தென் ஹவு கேன் ஐ ஸ்டார்ட்? இங்கே எல்லாருக்குமே நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் ஆசை இருக்குது. ஆனால் இங்கே வந்து எதை பண்ணணும், எப்படி பண்ணணுன்ற ஒரு பேசிக்கான ஒரு கேப் இருக்கிறதா பார்க்குறேன். சைனாவில் எவனோ ஒருத்தன் ஒரு மூலையில் அவ்வளோ சம்பாரிச்சிட்டு இருக்கும்போது என் கூட என் மக்கள் அதை ஏன் பண்ணக்கூடாதுன்னு. ஹலோ சார், வணக்கம். வணக்கம். ஸோ கடந்த ஒரு வாரமாகவே சோஷியல் மீடியா முழுக்க யாரா இந்த பையன்ற மாதிரி உங்களை பற்றின நிறைய வீடியோக்கள் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கான ப்ராடக்டோடய நான் முதல் கேள்வியோடு ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இது நீங்கள் விற்கக்கூடிய ப்ராடக்ட்டுகளில் ஒன்று. ஆமாம், கரெக்டாக? ஸோ இதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம்? பேப்பர் கார்லாண்டுன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இதை பற்றி நான் நெட்டில் விசாரிக்கும் போது இதோட விலை எவ்வளோ போட்டுருந்துச்சுன்னா $12. ஓகே. ஸோ $12 இட்ஸ் அரௌண்ட் 1040 ரூபாய் இதோட விலை. இதோட தயாரிக்கும் போது இதுக்கு விலை எவ்வளோ ஆயிருக்கும்? இது தயாரிக்க ஒரு 30 ரூபாயிலிருந்து 35 ரூபாய் இருக்கும். ஓகே, 30 ரூபா கிட்டத்தட்ட. இது விற்றா ஒரு 1000 ரூபாய் லாபம். அப்படி சொல்ல முடியாது, கமிஷன்ஸ்லாம் போக ஒரு 500 ரூபாயிலேருந்து 600 ரூபா வரைக்கும். ஓகே. ஸோ இப்போ இது வந்து மோஸ்ட்டாக நீங்கள் விற்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கெட் எல்லாமே வந்து அப்ராட் கண்ட்ரிஸாக தான் இருக்குது. இப்போ இந்தியாவில் பார்க்கும்போது இது எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்க்கும்போது இது ஈஸியாக வாங்கலாம். பாரிஸ் கார்னர் போனாவே இதை வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ இது எப்படி $12க்கு வாங்குறாங்கன்ற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி மொத்தம் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார், நாங்கள் மொத்தம் ஒரு 500+ ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய செக்மெண்ட்ஸில் இருக்குது. இது ஒரு பார்ட்டி சப்ளைஸ்ன்ற செக்மெண்ட்டில் இருக்குது. கிஃப்ட்ஸு, ஹோம் டெக்கர், பர்சனலைஸ்டு, இது லெதர் ப்ராடக்ட்ஸு. ஸோ அதாவது இட்ஸ் நாட் இமேஜினபிளாக சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் யாரா வாங்குவான்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் வி டூ இட். ஓகே. ஸோ எங்களோட அந்த அல்டிமேட் கேள்வி என்னென்னா, நீங்கள் சொன்னது தான், யாரா இதெல்லாம் வாங்குவா? இப்போ இதை கடையில் போய் யாரா 100 ரூபான்னு சொன்னாவே நம்ம வந்து பேரம் பேசுவோம். என்ன இதை போய் 100 ரூபான்னு சொல்கிறீங்க, 30 ரூபாய்க்கு கொடுங்க நான் தான் கேட்போம். ஆனால் 1040 ரூபாய் இதை கொடுத்து வாங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. உங்ககிட்டே லட்சக்கணக்கான பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க தினம்தோறும்.
ஸோ யார் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்? அந்த 1040 ரூபா கொடுத்து வாங்குற ஆட்கள் யார்? சார் ஆக்சுவலாக இந்த இ-காமர்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான், இப்போ இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட இ-காமர்ஸ்க்கும் அமெரிக்காவில் இருக்க இ-காமர்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணுன்னா பாரிஸில் போய் வாங்கிடலாம், இல்லை இந்த ஸ்ட்ரீட்டோட ஃபேன்சி கடையில் ஏதோ போய் வாங்கிடலாம். ஆனால் நீங்கள் அமெரிக்காவோட ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கணுன்னா அங்கே எப்படி இருக்குது, மக்களோட நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதில் வந்து ஒரு லெட்ஸ் சே இப்போ சென்னை மாதிரி ஒரு சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேளச்சேரி அப்படின்னு ஒரு இடம் இருக்குன்னா அதுக்கு சுற்றி ஒரு வால்மார்ட், ஒரு சியர்ஸ், ஒரு ஜேசி பென்னி, துணிக்குன்னு ஒரு 2 பிராண்டு, டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு 2 கடைகள், அந்த மாதிரி ஒரு 8 கடைகள் தான், 8 கார்ப்பரேட் கம்பெனி மட்டும்தான் இருக்கும். அங்கே போய் நமக்கு அங்கே அந்த கடைகளில் செட் ஆஃப் கடைகளில் என்ன விற்கிதோ அதே பொருட்கள் தான் எல்லா கடைகளிலும் விற்கும். அங்கே வந்து இந்த லோக்கல் மார்க்கெட்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்டே கிடையாது. லெட்ஸே இப்போ நீங்கள் ஒரு டெக்கரேட்டிவ், என் பையனுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி வருதுங்க, அதுக்கு வந்து எனக்கு ஒரு பேனர் வேணும் அப்படின்னலாம் கிடைக்காது. எந்த கடை அமெரிக்கா ஃபுல்லாக சுற்றினாலும் ஒரு கடையில் கூட கிடைக்காது. ஸோ அந்த மார்க்கெட் வந்து அந்த மாதிரி மார்க்கெட். ஸோ அப்போது அமெரிக்காவில் ப்ரைஸ் எல்லாம் ஜாஸ்தியா சார், அப்போ அங்கேயும் அந்த விலைகள்லாம் ஜாஸ்தியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு ஆன்சர் என்னென்னா கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் வாங்குற ஒரு டிஷர்ட் இருக்கு இல்லையா, இப்போ இந்தியாவில் அலன் சோலியில் ஒரு டிஷர்ட் வாங்கினா 1200 வருதுன்னா, அமெரிக்காலையும் அலன் சோலி சொல்லப்போனால் உண்மையிலுமே அங்கெல்லாம் கம்மி தான். 1000 ரூபாய்க்கே நீங்கள் நல்ல டிஷர்ட்ஸ் வாங்கலாம், பிராண்டட் டிஷர்ட்ஸ் வாங்கலாம் ஸ்டோர்ஸில். ஸோ அப்போ கான்செப்ட் வந்து ஸ்டோரில் கிடைக்காத பொருட்கள், அதை தான் வந்து தட்ஸ் கால்ட் அஸ் அ ப்ரைவேட் லேபிளிங்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரைவேட் லேபிளிங் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறப்ப வி கெட் அ மோர் ப்ராஃபிட்ஸ். ஸோ அப்போ வந்து இப்போ ஒரு கிடைக்காத ஒரு பொருளை நீங்கள் சொல்கிறது தான் விலை. இப்போ நீங்கள் இங்கே வந்தால் ஃபேன்சி கடையில் போனோமா கேட்டு வாங்கிட்டு, இந்த கடையில் இல்லையா அந்த கடையில் வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் அங்கே ஸ்டோரில் மட்டும்தான் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் வி கால்ட் ஆஸ் அந்த இ-காமர்ஸ் வந்து யூஎஸ் இ-காமர்ஸில் வந்து ப்ரைஸஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஓகே ஓகே. ஏன்னா இப்போ இதை இன்னும் புரிதல் படி கேட்கணுன்னா, இப்போ ஒரு அமெரிக்காவில் ஒரு மெக்டானல்ட்ஸ் போகிறாங்க, அங்கே வந்து ஒரு $5 ஒரு நல்ல பர்கர் கிடைக்குதுன்னா, அதே வந்து சில பேர்லாம் வந்து கேட்போம், பயங்கரமாக கார்னிஷ் பண்ணி எல்லாம் பண்ணாலும் ஒரு $8 பயங்கரமான பர்கரே கிடைக்கும். இப்போ அவ்வளோ பெரிய பர்கரை விட இந்த ஒரு பேப்பருக்கான மதிப்பு அதிகமாக இருக்குது. அப்படி சொல்கிறதா டிமாண்ட் வர்சஸ் சப்ளை. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல சாப்பாடே கிடைக்காது, நீங்கள் இது நான் சொல்கிறது தான் $100 தான் பர்கர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்கி தான் ஆகணும். அதுதான் சொல்கிறேன். அந்த கிடைக்காததை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறோன்னு சொல்லலாம். இல்லை வந்து இந்த மார்க்கெட்டே அப்படி தான் இயங்கிட்டு இருக்கு. சரி, இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னீங்க, இந்த ஒரு பேப்பர் சம்மந்தப்பட்டு வேறு ஏதாச்சும் சொல்ல முடியுமா? லைக் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பே இருக்க முடியாது, இது இங்கே எவ்வளோப்பா, ஆனால் நான் இதை எவ்வளோக்கு விற்பேன் தெரியுமான்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் காட்ட முடியுமா? நான் காட்டுறேன். லெட்ஸே இது மாதிரி நிறையா பொருள் இருக்குது, நான் ஒரு சாம்பிளுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். சரி. ஸோ இது என்ன சொல்லலாம், வால் ஸ்டிக்கர்ஸ், வால் ஸ்டிக்கர்ஸ் இல்லை, ஆக்சுவலி இது ஒரு மெட்டாலிக் ஷீட்டில் இருக்க ஒரு எடுத்து பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்களேன். இது மொத்தமாக அப்படியே ஒட்டிடலாம். இது ஒரு பேப்பர், இது வந்து ஒரு ஃப்ரேம்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ பேபி டெக்கர்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரிண்ட் வந்து எடுக்கணும்னா நம்ம ஊரில் ஒரு கலர் ஜெராக்ஸ் கம்பெனியில் போனீங்கன்னா ஒரு நல்ல மெட்டாலிக் ஷீட்டில் எடுக்கணும்னா ஒரு 20 ரூபா வரும். ஒரு பேப்பரோட ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு 20 ரூபா கேட்பாங்க. இதோட அமெரிக்கன் ப்ரைஸ் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். எட்சியில் போய் பேபி டெக்கர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள். க்ளோஸ் டு $30. நான் இதை வெறும் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தேன்னா $18. அதாவது இதோட மொத்தம் இங்கே இந்தியாவில் ஒரு 45 ரூபா வச்சுக்கோங்களேன். இதே வந்து நான் பிரிண்ட் அவுட்டாக எடுத்து கொடுத்தோம்னா 1050 ரூபா. இதே நான் வெறும் பிடிஎஃபை மட்டும் அனுப்பிச்சேன்னா 450 ரூபா. இதே நான் ஃப்ரேம் போட்டு அனுப்பிச்சேன்னா 2500 ரூபா. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ இது நம்ம இதெல்லாம் இமேஜின் பண்ணுமான்னு தெரியல. இதெல்லாம் சுருக்குப்பை, சிம்பிளாக சொன்னால் சுருக்குப்பை. இந்த சுருக்குப்பை வந்து எவ்வளோ இருக்கும் நம்ம ஊரில்? இங்கே வாங்கினா ஒரு 30 ரூபா 50 ரூபானே வைக்கலாம். 30 ரூபா 10 ரூபா, அதாவது 10 ரூபா இருக்குமா, 6 ரூபா 8 ரூபா இருக்கும். ஆக்சுவலாக எங்களுக்கு வரதே ஒரு 8 ரூபா 10 ரூபா தான் அந்த ப்ரைஸு. இதோட 10 பேக்கோட ப்ரைஸ் வந்து நீங்கள் அமெரிக்கன் ப்ரைஸ் செக் பண்ணி பாருங்கள். இட்ஸ் க்ளோஸ் டு $20 வரைக்கும் வரும். $20னா 1400 ரூபா. இது ஆக்சுவலி இப்போ அவங்களுக்கு வந்து இது வேற எங்கேயுமே கிடைக்காது. அது கிடைக்காது. இதை விட இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த டைரி வந்து அமெரிக்காவில் வால்மார்ட்டில் போனாலே இந்த டைரி வந்து $3 தான். நம்ம ஊரில் விற்கிற அதே விலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அமெரிக்காவில் டாலர் ரேட்டு ஜாஸ்திங்கிறனால இங்கே நம்ம வாங்குற இங்கே 40 ரூபாய்க்கு வாங்குறோம், அங்கே $40 கிடையாது. இங்கேயும் அங்கேயும் ஒரே விலை தான். இந்த டைரி வந்து இதே வால்மார்ட்டில் கேட்டிங்கன்னா $3 $5 இருக்கும். இதில் இங்கே ஒரு பேர் இருக்கு இல்லையா, ராஜராஜன். எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு பேர் போட்டு எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நீங்கள் அமெரிக்கா ஃபுல்லாக சுற்றுங்க, ஒரு இடத்துல கூட இந்த மாதிரி பேர் போட்டு வாங்க முடியாது, கஸ்டமைஸ் பண்ணவே முடியாது. பண்ணுவேன்னா ரொம்ப ரொம்ப ரேராக ஏதோ ஒரு சின்ன கடையில் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல.
பட் இதை நீங்கள் ஆன்லைனில் தான் வாங்கி ஆகணும். இதே ஆன்லைனில் இந்த பேரை இங்கேயும் கோல்டு ஃபாயில் பண்ணி கொடுத்தோம்னா இதோட விலை $40, $39, $2 பொருள் பேர் மட்டும் போகிறதுக்கு இந்த விலை. ஸோ அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம். சரி, ஆக்சுவலாக நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து நம்மளோட புரிதலுக்கும் என்னோட புரிதலுக்கும் ஜென்ரலாக ஒரு எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துக்கும் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுன்றது தான் ஆசையாக இருக்குது. ஆனால் அந்த எக்ஸ்போர்ட்ஸில் சில நுணுக்கங்கள் தான் நம்ம மிஸ் பண்ணுறோம். இந்தியாவில் எக்ஸ்போர்ட்ஸ்னால் எப்படி இருக்குன்னா, எனக்கு ஒரு இங்கே எல்லாருக்குமே நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனால் இங்கே வந்து எதை பண்ணணும், எப்படி பண்ணணுன்ற ஒரு பேசிக்கான ஒரு கேப் இருக்கிறதா பார்க்குறேன். திருப்பூரில் இருக்கிறவங்க ஒரு பனியன் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்றாங்க, ஒரு தேங்காய் வியாபாரி பொள்ளாச்சிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, கோயர்பேத் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட தேர் ஆல் செல்லிங் டு B2B. அங்கே ஒரு பையர் இருப்பார், அவர் வந்து இவர்கிட்ட ஒரு ₹20 ஒரு தேங்காய் வாங்குவார். இவர் பொள்ளாச்சிலேருந்து ஒரு ₹12 14 தேங்காய் வாங்குவார். இவர் கண்டெய்னரில் போட்டு 5000 காயை பேக் பண்ணி அனுப்புவார். இவருக்கு மொத்தமாக ஒரு கண்டெய்னர் மொத்தமாக ஒரு ₹10 லட்ச செலவு பண்ணி அனுப்பிச்சா மிஞ்சி போனால் ஒரு ₹1 லட்ச ₹1.5 லட்ச கிடைக்கும். இப்போ இந்த பேக் காமிச்சேன்ல, இதை ஒரு சுல்சர் போட்டு ஒரு ₹3 கோடி $4 கோடி போட்டு தறியை போட்டு நெஞ்சு நீங்கள் கொடுத்தீங்கனாலே ஒரு மாதத்துக்கு $80,000 ₹1 லட்ச லாபம் பார்க்குறதே பெரிய விஷயம். இந்த ஒரு 100 பேக் விற்றாலே அவர் பார்க்குற லாபத்தை நாங்கள் பார்த்துட முடியும். ஸோ இதுதான் விஷயமே தவிர எப்போதுமே எல்லா பிஸ்னஸ்க்கும் சொல்கிறது தான், B2Cக்கு நீ எப்போ விற்கிறியோ அப்போ தான் யூ மேக் அ மார்ஜின். கஸ்டமர்ஸ் we are not talking about the B2B, we are not telling about இது மாதிரி பண்ணுறதில்ல. நாங்கள் பண்ணுறது B2C, direct to the customers, not to the traders. ஏன்னா அவனுக்கு தெரியும் தேங்காய் இந்தியாவில் ₹15 தான் இருக்குன்னு சொல்லி. அவன் 200 அங்கே யூஎஸில் வந்து ஒரு தேங்காய் வந்து $3 வச்சுக்கோங்க, அவன் அதுக்குன்னு ₹240 கொடுத்து இவன்ட்ட வாங்க மாட்டான். இவனுக்கு தெரியும் இதுதான் இந்தியாவில் ₹15 தான் விலை, அப்போ என்னோட விலை ₹20 அந்த ட்ரேடர் ஃபிக்ஸ் பண்ணிடுவான். ஸோ டோன்ட் செல் இட் டு ட்ரேடர்ஸ், செல் இட் டு த கன்சூமர்ஸ்ன்ற அந்த ஆங்கிளில் தான் நான் லாஸ்ட் 8-10 இயர்ஸாக தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் மை. ஓகே, ஃபேண்டாஸ்டிக், கிரேட் ஐடியா. ஸோ தட்ஸ் வாட் யூ ஆர் பீங் த பாஸ் ஆஃப் பாஸ்டன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். மிஸ்டர் ராஜராஜன், வணக்கம். ஸோ உங்களுடைய கதைகளை பற்றி கேட்கும் போது தட் வாஸ் ரியலி இன்ஸ்பைரிங். ஃப்ரம் ரொம்ப ஒரு டவுன்லேருந்து வளர்கிற ஒரு பையன். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருங்கன்னு கேள்விப்பட்டோம், சத்துணவு தான் சாப்பிட்டேன். இது வந்து நிறைய பேர் வந்து நிறைய அரசியல்வாதிகள்லாம் ஒரு பில்டப்புக்காக சொல்கிற கதை மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இட் வாஸ் ஆல் ரியல். அப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கும்ல. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லும் போது டக்குன்னு இந்த வீடியோ பார்த்த பசங்க பிரிண்ட் அவுட் எடுக்க போயிட்டு இருப்பாங்க, நானும் பிரிண்ட் அவுட் எடுத்து அமெரிக்காவுக்கு விற்கிறேன்டான்னு. பட் அதுக்கான அந்த ரூட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமான ஒரு ஆரம்பம் இருக்கும்ல. பிகாஸ் யுவர் ஒரு ஐடி ஃபீல்டில் இருந்திருக்கீங்க, நல்லா ஒரு வருஷத்துக்கு ₹1 கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு யுவர். ஆனால் அதை தாண்டி அந்த ஒரு சூப்பரான ஒரு சர்க்கிளில் இருக்கீங்க. அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணுறது அது எங்கே ஆரம்பிச்சது உங்களுக்கு? சார், அது எங்கே ஆரம்பிச்சதுன்னா ஃப்ரம் த சைல்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ எங்கள் அப்பா வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஒரு மில் ஒர்க்கர், அப்புறம் ஒரு பார்ட் டைம் ஃபோட்டோகிராஃபர். அம்மா வந்து ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர். நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நார்மல் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ காசு தான் என்னோடய தேவைகளாக இருந்துச்சு. ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு இதாக எனக்கு தேவையானதை நானே செஞ்சுக்கணுங்கிற ஆங்கிள்லேருந்து ஆரம்பித்தோம். ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன சொல்கிறது, எங்கள் அப்பா ஃபோட்டோகிராஃபர்ன்றதுனால ஞாயிற்றுக்கிழமை வந்து அவர் கடையை லீவ் விட்டுருவார். ஸோ நான் சொல்கிறது, நான் when I was like 7th standard 8th standard படிக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை நான் கடையை திறந்துருவேன். அன்னைக்கு வர வருமானத்தில் பாதி எனக்கு பாதி எங்கள் அப்பாவுக்கு. அதாவது எனக்கு ₹1 பாக்கெட் மணி வந்துட்டு டைமில் அந்த டேயில் ஒரு ₹50 ₹100 சம்பாரிச்சோன்னா அதில் எங்கள் அப்பாவுக்கு ₹50 எனக்கு ₹50. ஸோ இட் ஸ்டார்டட் ஃப்ரம் தேர். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்ன்னு பார்த்தோம்னா இப்போ இதெல்லாம் தான். இதுக்கு முன்னாடியே நான் ஒரு 10-20 பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரம் இந்த செல்ஃபோன் வாங்கி விற்கிறதுலேருந்து, கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து, பிளாக் டிக்கெட் கூட விற்றுருக்கேன். நான் ஒரு பீரியடில் எந்திரன் 1 ரிலீஸ் ஆன பீரியடில் 2007 நினைக்கிறேன், 2007-8 பீரியடில் தான். அப்போ தான் அந்த புக் மை ஷோ ticketU.comலாம் வருது. மொத்தமாக என் சம்பளம் ₹14,000 சம்பளத்துக்கும் பிளாக் டிக்கெட் வாங்கி டிக்கெட் மொத்தமாக புக் பண்ணிட்டேன். டிக்கெட் அப்போ எல்லாம் ரஜினி படத்துக்கூட டிக்கெட் வந்து ₹400 ₹500 போகும். ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு பீரியடாக அதெல்லாம் சொல்கிறது இட் இஸ் நாட் எத்திக்கல், பட் என்ன சொல்கிறது, பிஸ்னஸ் ஆஸ் அ பிஸ்னஸ். அப்போ வந்து யாருக்குமே அந்த வெப்சைட்டோ இதெல்லாம் தெரியாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிட்டேன்றதான் பார்க்க முடியும். அந்த ₹15,000 புக் பண்ண டிக்கெட்டை ஐ சோல்ட் இட் ஃபார் ஆல்மோஸ்ட் ₹60,000 ₹70,000. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸை அப்பப்போ யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஐ க்ரோன் அப். ஸோ அப்புறம் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு பீரியடில் இதெல்லாம் குவிக் மணியை தவிர இட் இஸ் நாட் அ பெர்மனெண்ட் மணிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அப்போ ஐ வாண்ட் ஒரு சாலிட் பிஸ்னஸ் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லாரும் சொல்கிறது, இந்த ராம்கி கூட ரீசெண்டாக அந்த இன்டர்வியூவில் சொன்னார், லக். அதாவது இப்போ வெளியேருந்து பார்த்தா என்ன எப்படி இருக்குன்னா, இவன் நம்ம கூட சுற்றிக்கிட்டு இருந்தான், திடீர்னு ஏதோ ஒன்று அடிச்சிருச்சுடா, டப்படப்படப்படன்னு வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து அவர் ராம்கி சொல்கிறது தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அவர் என்ன சொல்கிறேன்னா, luck it doesn't happen, you have to be open to accept it அப்படின்ற ஆங்கிளில் தான் நான் பார்க்குறேன். ஸோ அப்போ நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டே இருந்தேன், அது எனக்கு தெரிஞ்சது, அதை யூஸ் பண்ணிட்டேன். அப்படி தான் நான் பார்க்குறேனே தவிர
அகெயின் இட் ஹேப்பன்ட். ஓகே ஓகே நைஸ் சார். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு பிஸ்னஸில் இதர் இப்போ பணம் நிறைய வரும்போது என்ன நினைப்பாங்கன்னா, இதுலேயே நல்லா காசு வருது, நம்ம ஏன் இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் ஒரு பக்கம் உங்களுக்கு இ-காமர்ஸில் நல்ல ஒரு வருமானம் வருது. பட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெசார்ட்ஸ் பிஸ்னஸில் இருக்கீங்க, ஹோட்டல்ஸ் நடத்துகிறீங்க, லெதர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஸோ அதுவும் இந்த மாதிரி தானே, லைக் ஒரு 10 ரூபா போட்டால் ஒரு 50 ரூபா எடுக்கலாமா, எல்லாமே இந்த ஒரு ஐடியா தானே? இல்லை அப்படி கிடையாது. ஸோ அந்த வாரன் பஃபேவோட கோட் தான் எனக்கு வந்து இதில் வருது. சி டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இப்போ எனக்கு இன்றைக்கி இதில் ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு. எப்போதுமே நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் இஃப் ஐ எம் கம்ஃபர்டபுள், ஒரு இடத்துல எனக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு இடத்துல வருமானம் வந்துட்டுருக்குன்னா அந்த டைமில் தான் நான் மற்றதை பற்றி யோசிக்கணுங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஒரு பிஸ்னஸ் இப்போ நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா ஐ ஷுட் லுக் ஃபார் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி அந்த ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இப்போ இதை செட் பண்ணிட்டேன், இதுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்றதை இப்போயுமே சொல்கிறேன். ஐ ரன் ஆல்மோஸ்ட் 8 to 9 பிஸ்னஸ். இன்றைக்குமே ஐ லுக் ஃபார் நியூ திங்ஸ் அண்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்ரிடே. ஐ லுக் ஃபார் சம்திங் எல்ஸ். ஸோ அப்போ கம்ஃபர்ட்டாக இருக்கும் போது தான் அதெல்லாம் பண்ண முடியுமே தவிர, எனக்கு இப்போ ஒரு க்ரைசிஸ் நடந்துட்டு இருக்கும் போது நான் போய் எனக்கு மற்றதை யோசிக்கவே எனக்கு டைம் இருக்காது. ஸோ ஐ சி தட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ எனக்கு கம்ஃபர்டபுளாக போயிட்டுருக்கு, நல்லா வருமானம் வந்துட்டுருக்கு. அப்போ அடுத்து என்னதுன்னு நோக்கி போயிட்டுருக்கேன். ரைட் ரைட் சார். ஒரு எக்ஸாம்பிள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். லெதர் பிஸ்னஸ் பற்றி சொன்னீங்க. இப்போ ஆம்பூரில் நமக்கு தெரிஞ்சவங்களாம் சொன்னாங்க, பாதி இடத்துல மிஷினே ஓடுறது இல்லைப்பா, எங்கே யார் சேல் பண்ணுறா. ஒரு காலத்தில் ஆம்பூர்னு சொன்னாவே உலகம் முழுக்க இது பண்ணுவாங்க. ஒரு பக்கம் நீங்கள் லெதர் பிஸ்னஸ் யூஆர் ஏர்னிங் லைக் ஒரு நல்ல ஒரு அமௌண்ட், கரெக்டாக உங்களுக்கானது ஒரு பையர் அண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் பற்றி தெரியுது. ஸோ சொல்லுங்களேன், லெதர் பிஸ்னஸ் காலங்காலமாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் இங்கே அங்கே மிஷின் கூட ஓட மாட்டுது, பட் யூஆர் ஏபிள் டு டூ வாட்ஸ் தி மேஜிக்? தட்ஸ் ட்ரூ. ஸோ இப்போ ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி தான், லெதர் வந்து கோடிக்கணக்காக ஃபேக்ட்ரி போட்டு ரன் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப், நான் போன இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தேன், இந்த ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லெதர்ஸ் வந்து ஒரு 160 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. அதே ஒரு லெதரை வாங்கி லூயி விட்டான் வந்து 25,000 ரூபாய்க்கு ஒரு வேலெட் விற்றுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம எப்படி பார்க்குறோன்னா, நம்மளோட எக்கனாமியை வந்து அப்படி தான் இருக்குது. அதாவது ஐ நீட் சம்திங் குவிக் மணி, எனக்கு ஹேசல் ஃப்ரீயாக இருக்கணும், எனக்கு டக்குன்னு மூவ் ஆகணும் அப்படிங்கிற ஆங்கிளில் மட்டும்தான் எல்லாருமே ஓடிட்டுருக்காங்க. இப்போ நான் பார்க்குற அத்தனை பேருமே அவங்களுக்கும் ப்ராடக்ட் பண்ண தெரியும், அவங்களுக்கும் செய்ய தெரியும், பட் தே டோன்ட் வாண்ட் டு பிக் பிராண்ட்ஸாக டெவலப் ஆகணும்னு அவங்க நினைக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எடுக்கிறோம் இல்லையா, ஒரு த தாட் ப்ராசஸ் தான் நான் சொல்கிறேன். ஐ வில் கம் டு த லெதர் பாயிண்ட்ஸ். நம்ம சொல்கிறோம்ல, ஒரு 12 ஐடி பிக் கம்பெனிஸ்ன்னு சொல்கிறோம்னா, மைக்ரோசாஃப்ட், அமேசான், ஃபேஸ்புக், வால்மார்ட், வாட்எவர் யூ நேம் இட், ரைட். இது எல்லாம் யூஎஸ் பேஸ்டாக இருக்கலாம். ஆனால் அங்கே ஒர்க் பண்ணுற இந்தியன் மென்டாலிட்டி, அதாவது நீங்கள் ஒரு அமேசானில் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் ஒரு இந்தியன் மூளை வந்து அங்கே உட்காந்துருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து வி ஆர் ட்ரெயின் டு ஒர்க் ஃபார் சம் ஒன்ன்ற ஆங்கிளில் தான் நம்ம வந்து வி ட்ரெயின்டு. ஸோ அப்போ இன்றைக்குமே ஒரு ஐடியில் இப்போ எனக்கு வர கால்ஸ்லேயே இல்லை பார்த்தீங்கன்னா, ஒரு சீனியர் மேனேஜராக ஒரு ஐடியில் இருக்கார். அவருக்கு என்னென்னா, எனக்கு ஒரு டீ கடை வைக்கணும் சார், எனக்கு வந்து ஒரு சமோசா போடணும், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் நம்ம யோசிச்சுட்ருக்கோம். ஸோ அப்போ அங்கே தான் ஒரு பெரிய கேப்பாகவே நான் பார்க்குறேன். ஸோ ஒரு சைடில் இவ்வளோ பெரிய செட்டப்பு, இவ்வளோ பெரிய ஹியூமன் ரிசோர்ஸஸ், இது எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் ஸ்கொயர் ஃபீட் 160 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கார். இதே அவர் விற்கிற லெதரை அவர் கொஞ்சம் வேல்யூவேட் பண்ணி அவர் விற்றாருன்னா அவர் 25,000 கேட்க வேணாம், ஒரு 8,000 ரூபாய்க்கு விற்றாலும் வாங்குறதுக்கு அத்தனை பீப்புள் ஆஃப் ரெடி. அதாவது நம்ம சொல்கிற மாதிரி பார்த்தோம்னா, லெதர் சொல்கிறோம் இல்லைங்களா, லெதரில் வந்து நீங்கள் யூ கூகுள் செக் இட் அவுட். மொத்தமாகவே வேர்ல்டில் ஒரு 10 கண்ட்ரி 15 கண்ட்ரி தான் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறது, ப்ராடக்ட்ஸை சோர்ஸ் பண்ணுறது. நீங்கள் சைனா, நம்ம பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான். ஆனால் வாங்குறதோ வைக்கிறதோ மீதி இருக்க 176 கண்ட்ரிக்கும் நம்ம தான் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இந்த 650-700 கோடி மக்களுக்கும் நம்ம தான் சப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பிராண்டிங் பண்ணுறோம், நம்ம என்ன ப்ராடக்டை விற்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் ஆம்பூரில் போய் ஒரு லெதர் வேலட் செய்யணும்னா 160 ரூபா 170 ரூபா ஆகும். அதான் அவன் பிராண்ட் பண்ணி ஹீ செல் இட் ஃபார் மோர் தென் 15,000 rupees 20,000 rupees. நாங்கள் லெதர் பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணுறோன்னா, வி டோன்ட் செல் த ரெகுலர் ப்ராடக்ட்ஸ். என்னோட ஒன்லைனரே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஐ டோன்ட் செல் இட். நீங்கள் பார்க்குற வாட்டர் பாட்டிலோ, நீங்கள் பார்க்குற டிஷர்ட்டோ, இதெல்லாம் எதுவுமே விற்க மாட்டேன். எது யூனிக்காக எனக்கு தெரியுதோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். லெதர் பேச்சஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. நீங்கள் எட்சியில் போய் செக் பண்ணி பாருங்கள். லெதர் பேச்சஸ்னால் இவ்வளோ அந்த நீங்கள் கேப்புக்கு மேலே எல்லாம் சும்மா ஷர்ட்டில் எல்லாம் சைடில் ஒட்டுருக்கு இல்லையா. ஸோ அந்த லெதர் பேச்சஸ் வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 130 rupees பர் பேட்ச். அது ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லெதரில் ஒரு 100 பேட்ச் பண்ணலாம். யூ கால்குலேட் த நம்பர்ஸ். ஸோ இது என்ன ப்ராடக்ட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது தான் என் வேலை. ஸோ எது ப்ராஃபிட்டபிள் எதுன்றது தான் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் என் வேலை. ஸோ அப்போ நான் போய் லூயி விட்டானுக்கு ஆப்போசிட்டாக நானும் ஒரு வேலட் செய்கிறேன்லாம் செய்ய மாட்டேன். ஸோ ஐ கோ ஃபார் அ கிரே மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ்.
ஓகே, ஃபென்டாஸ்டிக் சார். ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் இதில் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இப்போ எல்லாருமே பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, அப்போ இவர் எல்லா ப்ராடக்ட்டும் அமெரிக்காவுக்கு தான் விற்கிறாங்களா, அங்கே தான் ஈஸியாக இந்த பொருட்கள்லாம் கிடைக்குதா, அந்த மாதிரி பொருட்கள்லாம் அதிகமாக கிடைக்கலையான்ற ஒரு கொஷின் கூட வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் அதிகமாக, குறிப்பாக தமிழ்நாட்டில் சொல்லுவாங்களே, சைனாக்கார மூலையே சைனா, இங்கே இந்தியா முழுக்க சைனா ப்ராடக்ட்ஸ் தான் அதிகமாக உழவிட்டு இருக்கு. அப்போது அவங்களுக்கும் இந்த ஒரு பிஸ்னஸ், இந்த மார்க்கெட் எல்லாமே தெரியும்ல, அவங்க இதை விட அதிகமாக பண்ணிட்டு தான் இருக்காங்களா இப்போ ஆல்ரெடி? ஆமாம். நான் ஒரு ரீசெண்டாக ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து சைனா போயிருந்தேன். நான் வேறு ஏதோ வேலை விஷயமா போயிருந்தேன். போயிட்டுருக்கப்ப நான் ஒரு சும்மா ஏதாச்சும் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அவன் சொன்னான், இந்த மாதிரி ஒரு முன்னாடி ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அதில் ஒரு சின்ன ஆஃபீஸ் மாதிரி இருக்குது, அவனுங்களும் அந்த அமேசான் தான் விற்றுட்ருக்கானுங்க, நீ போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க. நான் வந்துடுறேன்னு சொன்னான். நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 10க்கு 10 ரூம் இருக்கும், ஒரு 15க்கு 10 ரூம் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல. பட் சைனாவில் எப்படின்னா, நம்ம ஊரில் ஒரு ரோட்டில் இருக்க ஒரு ஆட்டோக்கார்ட்டோ ஒரு நார்மலாக இருக்க ஒரு லேமன்ட்ட போய், சார் என் ஃபோன் நம்பர் 900388ன்னு சொன்னால் அவருக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அவருக்கு ரெஸ்ட் ரூம் எல்லா ஒரு பேசிக் இங்கிலீஷ் எல்லாமே தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். சைனாவில் 99.1% ஆஃப் பீப்புளுக்கு இங்கிலீஷே தெரியாது. இங்கிலீஷேனா ஏபிசிடி கூட தெரியாது. இது வந்து உண்மையிலுமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். நீங்கள் ரெஸ்ட் ரூம் எப்படி போகணும்னா யாருக்குமே சொல்ல தெரியாது. சைனீஸ் மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு ஹோம் லாங்குவேஜை தவிர வேறு எந்த ஒரு லாங்குவேஜுமே தெரியாது. அந்த பேஸில் இருக்கிற பசங்க 10க்கு 10 ரூமில் அவங்க ஐ வாஸ் டிஸ்கஸிங் வித் அந்த பாஸுக்கு மட்டும்தான் ஓரளவு தத்து இங்கிலீஷ் பேசுகிறான். அவங்ககிட்ட பேசினதில்லை. ஐ அண்டர்ஸ்டுட். எங்களுக்கு இன்டர்னல் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் பேசிட்டு வந்து நான் ஐ வெரிஃபைட் ஹிஸ் ப்ரொஃபைல் அண்ட் த கம்பெனி. யூ டோன்ட் பிலீவ் இட், 23 வயசு அந்த பையனுக்கு. 10 பேர் இங்கிலீஷ் தெரியாத ஒரு குரூப்பு, மூடர் கூட மாதிரி ஒரு செட்டு. இதில் வச்சுட்டு தேர் மேக்கிங் ஆல்மோஸ்ட் $15 million ஃப்ரம் த 10x15 ரூம் சைஸ். 100 crore பிஸ்னஸ். இங்கே இருக்கிற ஒரு பெரிய மில்லு கூட அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஒரு ரூமை வச்சு 6 இங்கிலீஷ் தெரியாத பசங்களை வச்சு அவ்வளோ பண்ணுறானுங்க. ஸோ அப்போ யூ இமேஜின் இட் ஹவு பிக் த திங் இஸ். அண்ட் நம்ம பசங்க இன்னும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு MBA முடிச்சுட்டு ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருக்கானுங்க 25,000 சம்பளத்துக்கு. ஸோ அப்போ அந்த அவ்வளோ பெரிய கேப் வந்து இன்னும் இருக்குது. ஓகே. ஸோ இங்கே வந்து எப்படி சம்பாதிக்கிறதுக்கலான எல்லா விதமான விஷயங்களும் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு மேக் அந்த ரூட் அண்ட் ஐடியா கரெக்டாக நம்ம அதை ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்கிறது, திங்க் பிக், திங்க் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத தாண்டி இப்போ என்ன சொல்கிறது, இன்னுமே வர்ற குவரிஸ் எல்லாமே எனக்கு ஒரு வேலை கொடுங்க, நம்ம வியோ லைக் ஸ்லேவரி பேஸ்டாக தான் போகிறோமே தவிர வி ஆர் நாட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ இல்லை இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு 4 கம்பெனி சொல்லணும்னா நம்மளால் சொல்ல முடியாது. லைக் ஜோஹோ சொல்லலாம், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்லாம் சொல்லலாம். தேர் லைக் சர்வீஸ் பேஸ்டு. ஸோ இட்ஸ் நாட் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இதுவாக கிடையாது. நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஒரு 10% பொருள்லேருந்து 50% பொருட்கள் வந்து இட்ஸ் மேட் இன் சைனா தான். எக்ஸாக்ட்லி. இப்போ அப்படி பார்க்கும்போது இட்ஸ் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ஒரு பெரிய ஒரு ஃபார்ச்சுனர் கார் கூட ரீசெண்டாக ஒரு இடத்துல படித்தோம். அந்த கார் தயாரித்து அவங்க அதை விற்கும் போது இது ஏன் அபவுட் ஒரு 1 லட்சமோ ஒரு 1.5 லட்சம் தான் அந்த மொத்த கார் விற்றாவே அவங்களுக்கு லாபம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சுருக்கு பை விற்றாலே அந்த காசை எடுத்துடலாம். வாவ், கிரேசி மணி. சரி, இப்போது ஒரு பக்கம் நீங்கள் இந்த பிஸ்னஸ்லாம் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், ஐஸ்கிரீம் தொழிலையும் நீங்கள் பயங்கரமாக இறங்கியிருக்கீங்க. ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம்ஸ். இது என்ன ஒரு மாதிரி நாட்டி நேமாக இருக்குது சார்? ஆக்சுவலாக அது அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. நம்ம ஆஃப்டர் அ குட் மீல், ஒரு பிரியாணி சாப்பிட்டோ, ஒரு நல்ல ஒரு டின்னர் முடிச்சிட்டோ, இட் எண்ட்ஸ் வித் அ டெசர்ட்ஸ் பிளேஸ். கரெக்ட் தானே? நம்ம ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கோ ஒரு டெசர்ட் பிளேஸில் தான் நம்ம முடிக்கிறோம். ஸோ இட் இஸ் எண்டிங் வித் ஹாப்பி அப்படின்றத மீன் பண்ணுறது தான் இட்ஸ் ஹாப்பி எண்டிங். நீங்கள் நினைக்கிற அந்த ஹாப்பி எண்டிங் இல்லை. ஸோ இட் இஸ் ஐ மென்ட் இட் இன் தட் வே. ரைட். பட் இப்போது ஐஸ்கிரீம் பார்க்கும்போது ஆல்ரெடி இங்கே அதுக்கான பெரிய மார்க்கெட் இருக்குது. நிறைய கம்பெனிஸ், ரொம்ப வருஷமாக இயங்கிட்டு இருக்க கம்பெனிஸ்லாம் இருக்குது இங்கே. அதை தாண்டி இப்போது அந்த ஒரு தைரியம் இருக்குல்ல. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் விற்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே யூனிக்கான ப்ராடக்ட்ஸ். இங்கே பெருசாக அதுக்கான காம்படிஷன் இருக்குன்னா தட்ஸ் அ கொஸ்டின் மார்க். பட் ஐஸ்கிரீம்னு இருக்கும்போது இங்கே ரொம்ப வருஷமாக நாங்கள் தான் கோலுச்சு இருக்க நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு, இவங்களை தாண்டி என்னாலையும் பண்ண முடியும்னு? சார் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஐஸ்கிரீமோட மார்க்கெட் சைஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்தியாவில் இதோட மார்க்கெட் சைஸ் வந்து $3.56 billion. அது வந்து எவ்ரிபடி இட்ஸ் லைக் நான் எந்த பிஸ்னஸை எடுத்தாலும் 2 விஷயங்கள் பார்த்துட்டு தான் எடுப்பேன். ஒன்று ஸ்கேலபிலிட்டி, அப்புறம் வந்து அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ இது ரெண்டுமே பெட்டராக இருந்தால் மட்டும்தான் ஐ சூஸ் த பிஸ்னஸ், அதர்வைஸ் ஐ டோன்ட் டச் த பிஸ்னஸ். ஸோ இந்த ஸ்கேலபிலிட்டின்னு பார்க்குறப்ப இன்றைக்கி நான் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் ஐ ஹேவ் அ ஃபுட் ரெஸ்டாரண்ட். ஸோ வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் கிருஷ்ணவிலாஸ்னு அது பேர். ஸோ 37 பேர் வேலை செய்கிறாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில். நான் காலையில் 6 மணிக்கு கடை ஆரம்பித்து நைட்டு 11:30 மணி வரைக்கும் ரன்னிங்கில் இருக்குது. அதர் சைடில் நீங்கள் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் அ ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம், ஒரு நார்மல் ஸ்டோர். அதில் 3 பேர் தான் வேலை செய்கிறாங்க.
இந்த கடையோட ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அதாவது நான் ரெஸ்டாரண்ட்னு சொல்கிறது பகலில் நின்னீங்கன்னா உங்களுக்கு இடம் கிடைக்கிறதுக்கு மினிமம் ½ hour to 1 hour ஆகும். நைட் டின்னருக்கும் யூ ஷுட் வெயிட் அண்ட் ஈட். அந்த அளவுக்கு ஒரு ஃபுல்லி க்ரௌடடான ஒரு ரெஸ்டாரண்ட். இந்த சைடில் 3 பேர் சும்மா தான் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும். திஸ் ப்ராஃபிட் ஐஸ்கிரீம் கடையில் இந்த ப்ராஃபிட் வந்து இதை விட 3x வந்து ஜாஸ்தி. யூ டோன்ட் பிலீவ் இட். ஸோ அதே மாதிரி ஃபுட் பிஸ்னஸில் 3 விஷயம் தான் வந்து நான் கீனாக வாட்ச் பண்ணதில்ல. ஈவன் ஐ ரன் மல்டிபிள் பிஸ்னஸ். ஐ saw a couple of things. ஃபுட் பிஸ்னஸ் வந்து ஃபெயில் ஆகிறது வந்து 3 விஷயம் தான். அதை ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் அது செகண்டரி பேசுவோம். ஒன்று வந்து லேபர், ரெண்டாவது அதோட ப்ராடக்டோட மேக்கிங் அண்ட் அதோட காஸ்ட், பேசிக்காக என்ன ப்ராஃபிட் மார்ஜின், அண்ட் தேர்டு வந்து அதோட ப்ராடக்ட் வேஸ்டேஜ் வந்து ஃபுட்டில் இருக்கக்கூடாது. ஸோ இது 3த்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனி ஃபுட் பிஸ்னஸ் இஸ் அ குட் பிஸ்னஸ். அப்படி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு வந்து இந்த லேபர் வந்து இட்ஸ் நாட் ஸ்கில்டு லேபர், அதுக்கு தேவைப்படல அவசியம் இல்லை. ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் இட்ஸ் ஜஸ்ட் யூ ஸ்கூப் இட் அண்ட் யூ மேக் சம் டெசர்ட்ஸ் அண்ட் இட்ஸ் வெரி ஈஸி டு கிவ் இட். இன்றைக்கி ஆள் வரல, இன்றைக்கி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ரெஸ்டாரண்ட்டில் இன்றைக்கி காலையில் வெஜிடேரியன் செஃப் வரலைன்னா கடையை இழுத்து மூடிட்டு உட்காந்துட வேண்டியதான். டேபிள் க்ளீன் பண்ணுற வரலைனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி எவ்ரி ரிசோர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஐஸ்கிரீமை பார்க்குறதுக்கு எனக்கு அந்த ரிஸ்க்கே எனக்கு தெரியல. இட் இஸ் வெரி ஈஸி கோயிங்காக இருக்குது. அதே மாதிரி ஐஸ்கிரீமோட ஷெல்ஃப் லைஃப் வந்து இட்ஸ் க்ளோஸ் டு 1 year to 1.5 years. ஸோ பட் வி மேக் எவ்ரிடே ஐஸ்கிரீம்ஸ் தான். நீங்கள் சாப்பிட்ற ஐஸ்கிரீம், எங்கள் கடையில் சாப்பிட்ற ஐஸ்கிரீம் எல்லாமே 1 வாரத்துக்குள்ளே தயாரித்த ஐஸ்கிரீமாக இருக்கும். தட்ஸ் ஒய் வி ஆர் யூனிக். மூணாவது குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் அண்ட் த ப்ராஃபிட்டபிலிட்டி. ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல பெரிய கோலூன்றி நிற்கிற பிராண்ட் அப்படின்னு சொல்லி, அவங்களோட ஐஸ்கிரீம்ஸ் நீங்கள் பெரிய பிராண்டுன்னு இருக்குல்ல, நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சார் இது வந்து ஐஸ்கிரீமா ஃப்ரோசன் டெசர்ட்டா அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஒரு சின்ன கேள்வி கேளுங்க. அவுட் ஆஃப் 100 75 people will say it's a frozen dessert சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் கூகுளில் அடிச்சு பாருங்கள். ஃப்ரோசன் டெசர்ட் இஸ் நாட் an ஐஸ்கிரீம். அது வந்து வெறும் தண்ணியிலையும் பால் பவுடரும் வனஸ்பதியிலையும் செய்கிற பொருள். ஐஸ்கிரீம் அப்படின்றது மிட்டாய், ஐஸ்கிரீம் வந்து ஃபேமஸ் ஃபார் இட்டாலின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த மாதிரியான பேஸ் ஐஸ்கிரீம்ஸ் வந்து இட் இஸ் ஒன்லி பியூர் மேட் வித் மில்க், பட்டர் அண்ட் ஸ்டம் ஸ்டெபிளைசர்ஸ் அண்ட் லைக் எஸ்எம்பிஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து பேசிக்கான ஒரு ஐஸ்கிரீம் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ அப்போ நான் என்ன பார்த்தேன்னா, இட் இஸ் அ குளோபல் ப்ராடக்ட். யார் வேணாலும் அந்த உலகம் ஃபுல்லாக அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கு. ஆனால் இதுக்குண்டான காம்படிட்டர்ஸ் வந்து இது ஒரு தரம் கொஞ்சம் குறைவாக வித்துட்டு இருக்காங்க. இது ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் 140 rupeesலேருந்து 150 rupees வரைக்கும் விற்கிறாங்க. இட் கோஸ் அப் டு 200 rupees ஆல்சோ. பட் எனக்கு தைரோகேர் வேலுமணி சார் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு ப்ராடக்டை வந்து தரமாகவும் விலையும் குறைவாக கொடுக்குறப்ப ஒருத்தர் என்கிட்ட அவர் சொன்ன மாதிரி 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்த இதை வந்து நான் 100 ரூபாய்க்கு கொடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கும் ஹிட் ஆச்சு. ஒருத்தர் 200 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்க பொருளை 150 ரூபாய்க்கு கொடுக்குற பொருளை நான் 75 ரூபாய்க்கு அதை விட 2 மடங்கு பெட்டரான குவாலிட்டியில் ரியல் ஐஸ்கிரீம்ஸை கொடுக்குறப்ப ஐ ட்ரஸ்ட் ஆன் மை ப்ராடக்ட். பட் ஹவு டு யூ கெட் தட் குவாலிட்டி? இல்லை சார், இப்போ நான் சாரி டு இன்டரப்ட். இப்போ மற்றவங்க பண்ணும்போது நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும். எங்கள் வீட்டில் நான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருந்தேன். கரண்ட் போயிடுச்சு போல். ஃப்ரிட்ஜிலேருந்து அதை எடுக்கும் போது கீழே ஃபுல்லாக பார்த்தா ஆயில் இருந்துச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இருந்துச்சு. அது கெட்டு போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம ஐஸ்கிரீம் கெட்டு வழக்கமாக இது மாதிரி ஆனால் என்ன நினைப்போம், அது மெல்ட் ஆகி ஒரு மாதிரி ஆகிருக்குன்னு நினச்சோம். ஆனால் அது அப்புறம் தான் பின்னாடி படிக்கும் போது இட்ஸ் அ ஃப்ரோசன் டெசர்ட். அது பெரிய கம்பெனி இத்தனைக்கும். அப்போ தான் தெரியுது. அப்போது நீங்கள் சொல்கிற குவாலிட்டியில் ஃபுல்லாக மில்க் போட்டு பட்டர் போட்டு பண்ணுறதுக்கான குவாலிட்டிக்கும் இது வனஸ்பதியில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக அவங்களுக்கு தானே அது ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். நீங்கள் எப்படி அதை கம்மி விலையில் விற்க முடியும்? அதுதான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது வந்து எங்களுக்கு மொத்தம் ஒரு 15 அவுட்லெட் இருக்குது. அதில் 5 அவுட்லெட் எங்களோட ஓன் அவுட்லெட்டு, மீதி ஒரு 10 அவுட்லெட் வந்து எக்ஸ்டர்னல் ஃப்ரான்ச்சைசி கொடுத்துருக்கோம். ஸோ நாங்கள் ஃப்ரான்ச்சைசி கொடுத்துருக்கோம்ல, அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி ஒன்று வேணும்ல. கிராஸ் மார்ஜின் வந்து 75%, அதாவது 300% ப்ராஃபிட்டு. மார்ஜின்னு பார்த்தா 75% கிராஸ் மார்ஜின். நெட்டு வந்து 50% ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ அப்போ என்னால் இந்த குவாலிட்டியில் என்னால் 50%க்கு அவங்களுக்கு ஃப்ரான்ச்சைசிக்கே கொடுக்க முடியுது. நெட்டு வந்து 75% கொடுக்க முடியுதுன்றப்ப அப்போ அவங்கள நம்ம தப்பு சொல்லணுமா இல்லை என்ன நீங்கள் கரெக்ட் பண்ணுமா நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து தே ஆர் மேக்கிங் இட் அட் த ப்ரைஸ் ஆஃப் லெட்ஸ் சே 6 rupees to 5 rupees and they are selling for 149 rupees or 199 rupees. ரைட் சார். இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் ஆக்சுவலாக இது டிஃப்ரென்ஸ்? ஒரு ரியல் ஐஸ்கிரீமுக்கும் இது ஃப்ரோசன் டெசர்ட்கான ஒரு டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரியல் ஐஸ்கிரீம்ஸுக்கும் ஃப்ரோசன் டெசர்ட்ஸ்க்கும் ஆக்சுவலாக ஒரு காமன் மேனால் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் அன்டில் அன்லெஸ் அவர்கிட்ட கேட்குற வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. டேஸ்ட் வந்து டெஃபினட்டாக வித்தியாசம். ஸோ அதை நீங்கள் சாப்பிட்ற அப்படின்னா ஒரு ஐஸ் கட்டியை சாப்பிட்றதுக்கு உண்டான ஃபீல், அதாவது நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சா தான் கவனிக்க முடியும். நீங்கள் இப்போ நாங்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறோன்னா, ஐஸ்கிரீம் ஸ்டோர்ஸை தாண்டி we are getting into the catering markets and the distributions. அதாவது இந்த ப்ராடக்ட்டை வந்து எல்லா இடத்துலையும் சேர்த்தணுன்ற ஒரு இடத்துல பார்க்குறோம். அதாவது எங்கள் ஸ்டோருக்கு வரவங்களை தாண்டி
கோயிங் ஃபார் கேட்ரிங். சி ஒன்று சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எங்களோட பெஸ்ட் செல்லிங் ஸ்டோர்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டோரில் வந்து we are sell almost 700 scoops of ice cream per month. 700 to 1000 வச்சுக்கோங்க. இதே எனக்கு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, அந்த மண்டபத்தில் ஒரு மாதத்துக்கு ஒரு 10 ஃபங்க்ஷன் நடக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷனில் 700 ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அப்போ அந்த மார்க்கெட் சைஸ் எவ்வளவு, அவ்வளோ பெரிய சைஸ் வந்து இன்னும் இருக்குது. அப்போ என்கிட்ட நாங்கள் ஸ்டோரில் விற்கிறது மட்டும் கிடையாது, எங்களை மாதிரி ஒருத்தர் லோக்கலில் ஏதோ ஒரு சின்ன சைஸில் அவர் ஒரு 10 ரூமில் உட்காந்து ஒரு ஐஸ்கிரீமையும் தண்ணி அவர் என்ன கலக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது, அதை கலந்து 300 350 ரூபாய்க்கு அவர் கொடுத்துட்ருக்காரு. நம்ம என்ன பண்ணுறோம், அன்றைக்கி ஒரு நைட்டுக்கு போகிறோம், சாப்பிட்டோமா, ஏதோ ஒரு விளக்கெல்லாம் கொடுத்தாங்களா, சாப்பிட்டோமா, போனோமா, அடுத்த நாள் தொண்டை கரகரங்குது அப்படின்ற, அவன் என்ன தண்ணியில் பண்ணாங்க, என்ன சப்ஸ்டன்ஸ் பண்ணுறாங்கன்னு எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ அதுதான் சொல்கிறோம். அப்போ நாங்கள் என்ன ஹாப்பி எண்டிங்கோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, the price will be the same. புரியுதுங்களா, நீங்கள் லோக்கலில் வாங்குற அதே பல்க் ப்ரைஸ், இனி ஒரு லோக்கல் வெண்டர்கிட்ட வாங்குற ப்ரைஸே தான் நாங்களும் கொடுக்குறோம். பட் எங்களோட குவாலிட்டியை நீங்கள் மீட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா, down the line 2 to 3 yearsல you see every functions might have a happy ending ice creams இருக்கலாம். அப்படிங்கிறது தான் என்னோட கோர் அப்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ அந்த என்னோட குவாலிட்டிலையும் என்னோட எங்கள் தரத்தில் தான் நான் ரொம்ப நம்பிக்கை வச்சு தான், நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தாலும், அமுல் மாதிரி பெரிய பிராண்ட்ஸு, அருண் மாதிரி பெரிய பிராண்ட்ஸு, பெரிய பெரிய போலா பேர் அண்ட் ஐபாக்கோ இவங்கெல்லாம் இருந்தாலும், நாங்கள் வர்றதுக்கு காரணம் என்னோட தரத்துலையும் எங்களோட சர்வீஸ்லேயும் வந்து வி ஆர் வெரி ஸ்ட்ராங்குன்ற நம்பிக்கையில் தான் வந்திருக்கோம். அண்ட் எஸ் சார், இப்போ நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இது சொல்லுவாங்கள்ல, வாழ்க்கையில் எப்படியாச்சும் பணக்காரனாக ஆயிடணும்னு புட்ரா இவரோட அட்ரஸை கேள்றார் என்ற ஐடியாவன்ற மாதிரி தான் இன்ஃபேக்ட் எனக்கு முதற்கொண்டு தோணுது. எனக்கு இருக்க முதல் கேள்வி என்னென்னா, இப்போ இதை பார்க்குற வியூவர்ஸாக இது நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ஏன்னா நானும் ஒரு நாளைக்கு 10 ஹவருக்கு வேலை செய்கிறேன், எல்லாமே பண்ணுறேன், எங்கள் பாஸ் சொல்கிற எல்லாத்தையும் கேட்குறேன். பட் என்னால் என் மாத சம்பளத்தை தாண்டி வேறு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான நேரம் இல்லை, அதுக்கான பணமும் இல்லை, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்க்கு எதுவுமே இல்லை. தென் ஹவு கேன் ஐ ஸ்டார்ட்? சார், நான் என்னோட இந்த சொல்கிறேன் இல்லையா, இந்த என்டையர் எம்பையர் நான் வந்து எனக்கு இது வரைக்கும் எனி லோன்ஸ் கிடையாது, பிஸ்னஸ் லோன்ஸ் எதுவுமே கிடையாது, எனக்கு எந்த பார்ட்னர்ஸும் எதுவுமே கிடையாது. நான் இது நீங்கள் நம்மளாடி சரி, பட் என்னோட மொத்த என்டையர் பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் த ப்ரைஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஒரு 5000 ரூபாயிலேருந்து 6000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஆரம்பிச்சது தான் அந்த என்டையர் எம்பையர். ஸோ இதெல்லாம் நான் பெருசாக தலைமுறையெல்லாம் சொல்லலை, நான் சொல்கிறது ஒரு 8 வருஷத்தில் நடந்த 8-9 வருஷத்தில் நடந்த விஷயங்கள் தான் சொல்கிறேன். ஸோ இதை பண்ணுறதுக்கு ஐடியாஸை தாண்டி எனக்கு இப்போ லாஸ்ட் இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஐம் கெட்டிங் லாட் ஆஃப் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் எல்லாம் வந்து வருது. சார், எனக்கு நானும் பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இதில் 2 விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எப்படி வருதுன்னா ரெக்வஸ்ட், நான் ஒரு ரெசின் ஆட் பண்ணுறேன் சார், நான் நல்லா வரைவேன், நான் நல்லா தைப்பேன், நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அந்த பொருளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும் சார், நான் எனக்கு அங்கே விற்று கொடுங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக முடியாது. ஏன்னா அவனுக்கு ஜிமிக்கி கமல்னா என்னன்னே தெரியாது விளக்காரனுக்கு, நான் அமெரிக்காவில் போய் அதெல்லாம் விற்க முடியாது, மார்க்கெட் பண்ண முடியாது. ஸோ அப்போ எனக்கு அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுன்ற ஆங்கிள்லையும் பார்க்குறேன். பட் ஒரு காலுக்கும் நான் ஒவ்வொருத்தரையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அவங்களோட இதை வந்து ஆக்சுவலி அதுக்காக அந்த பீப்புள் ரெக்வஸ்ட்டுக்காக இது வரைக்கும் நான் யாருக்கும் இந்த மாதிரி கிளாஸஸோ செமினார்ஸோ எதுவுமே நான் எடுத்தது கிடையாது. என்னோட பிஸ்னஸை நான் பார்த்துட்டு நான் தனியாக வந்துட்டுருக்கேன். இந்த வீடியோ வைரல் ஆனதுனால தாட் ஆஃப் ஹெல்பிங் அதர்ஸ் அப்படிங்கிற ஆங்கிளில் பார்க்குறேன். இதை பற்றி நான் ஆல்மோஸ்ட் ஒரு 7 வருஷமாக வெவ்வேறு காலேஜில் ஆல்மோஸ்ட் 50-60 காலேஜஸில் நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த இகாமர்ஸை பற்றி. பட் இது பப்ளிக்குன்னு எடுத்துகிட்டு போகணுன்ற ஆங்கிளில் பார்த்தேன். we are conducting a seminars in Feb 1st Lee Royal Medical we are planning it and கோயம்புத்தூர்லேயும் அடுத்தடுத்த வாரங்களில் பிளான் பண்ணுறேன். ஸோ இது கண்டினியூ பண்ணுவேனாலாம் எனக்கு தெரியாது. பட் எனக்கு இதோட ரெஸ்பான்சஸ் எப்படி இருக்குன்னு ப்ராபப்ளி அந்த 1 day செமினாரில் எனக்கு என்னென்னலாம் இந்த 10 வருஷத்தில் கற்றுக்கிட்டனோ அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். அது அவங்கவுங்க பிடிச்சி போய்கிட்டுன்னு பார்க்குறேன். ஸோ இவ்வளோ தான் என்னால் கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். ஓகே, ஆனால் இது உங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. ஏன்னா எல்லாராலேயும் முடியும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, ஒரு பெரிய மிஷின் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு மிஷினை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதை வச்சு அப்படிலாம் இல்லை. நீங்கள் சிம்பிளாக ஒரு 10 ரூபாய்க்கு பேப்பரை வச்சு எப்படி 1000 ரூபா பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லி கொடுக்குறது தட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல். ஸோ வாட் இஃப் சம்மன் டெல், சார் நானும் இந்த மாதிரி கைவினை பொருட்கள்லாம் செய்வேன், பேப்பரை வச்சு நான் வித்தியாசமாக பண்ணுவேன் சார், அதை எனக்கு விற்று கொடுங்க. இல்லைனா நான் பிரிண்டர் வச்சுருக்கேன் சார், நான் மிஷினில் போட்டு தருவேன், அதை எனக்கு டைரியாக விற்று கொடுங்க, இப்படிலாம் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சார் அதுதான் சொல்கிறேன்ல, இந்த சங்கர் பட்டில் சொல்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். அதாவது என்ன விற்கணும், யார்கிட்ட விற்கணும், எங்கே விற்கணும், எப்படி விற்கணும். ஸோ இதுதான் ஹோல் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதைத்தான் நான் வந்து இத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சார் நான் ஒன்று பண்ணுறதா விற்கிறத தாண்டி அங்கே என்ன தேவையோ அதை விற்கிறது தான் பெட்டராக இருக்கும். சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் பெட்டராக இருக்கும்னு பார்க்குறேன். ஸோ அப்போ அந்த கேப்பை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்களோட புரிதல்களை வந்து மாற்றுறதுக்காகத்தான் ப்ராப்ளம் இந்த ஒரு ஒன் டே செமினார் வந்து அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஹெல்ப் பண்ணும். When is it happening? It's February 1st. February 1st.
கூல். ஸோ நிறைய பேர் வந்து இதை பார்த்து செமினார் அட்டன் பண்ணால் அது நிறைய விஷயங்கள் தெரியும் இருக்கு. ஸோ ஒய் ஒன் டே அமெரிக்கா? ஏன்னா இந்த கேள்வியும் நிறைய பேர் கேட்டதான் நினைக்கிறேன். அமெரிக்காவில் மட்டும் தான் ஈஸியாக வாங்கிடுறாங்களாப்பா, மற்ற ஊரெல்லாம் வாங்க மாட்டாங்களா? ஒய் டார்கெட்டிங் அமெரிக்கா? ஆக்சுவலாக அமெரிக்காவோட இ-காமர்ஸ் மார்க்கெட் வந்து இட் இஸ் பிகர் தென் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு வச்சுக்கோங்களேன். சைனாவில் நம்ம விற்க முடியாது. ஸோ ரெஸ்ட் ஆஃப் நீங்கள் இஃப் யூ சே அஸ் அன் இ-காமர்ஸோட டோட்டல் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா சைனா இஸ் த நம்பர் 1. And second is the US, and third in UK, and fourth is entire Europe countries, and India is okay. But நான் சொல்கிறது தான், நான் ஏன் இந்தியாவை சஜஸ்ட் பண்ணுறது இல்லைன்னா, இந்தியாவோட ஒரே எக்ஸாம்பிள், நீங்கள் அந்த 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 கார்லாண்டு இந்தியாவில் யார் வாங்குவா, ப்ரைஸ் என்ன இருக்கும்? ஸோ இப்போயுமே ஏன் வந்து இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்னால் இப்போ இவங்க மல்டிபிள் டேர்ம்ஸ் கொண்டு வந்துட்டானுங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்கேம்ஸ் ஆர் கோயிங் எவ்ரிவேர். ஸோ அதனால் வந்து அதை ஒரு ஸ்கேமாக தான் பார்க்குறாங்களே தவிர, அமேசானில் வந்து வித்தா ப்ராஃபிட்ஸு ஏமாத்துறாங்க வைக்கிறாங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் கோயிங் ஆன். பட் I'm the living example. I sold so many things. I built this entire empire from this. இந்த சார்ட் வித்து தான் நானும் பெரிய ஆளானு. ஸோ அதனால் வந்து திஸ் இஸ் த ஒன்லைனர். ரைட். இப்போது இந்த மொத்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு மனசில் டக்குன்னு என்ன நிற்கும்னா, ஓகே எல்லாமே நல்லா சொல்கிறார், 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்கணும், 10 ரூபாய்க்கு பொருளை. வேறு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் எங்களுக்கு சொல்லுங்களேன். ஏன்னா எல்லாமே இ-காமர்ஸ்ன்னு இல்லாமல் லைக் இந்த மாதிரியான விஷயங்களும் நீங்கள் பண்ணலாம். லைக் யூ கேன் கெட் இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்கலாம். அதை நீங்கள் சில விஷயங்கள் மாற்றும் போது நான் அதான் சொல்கிறேன்ல, நானே 500 பொருள் தான் விற்றுட்ருக்கேன். அதாவது இதில் 50 லட்சம் ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் சட்டையிலேருந்து இந்த வாட்ச்லேருந்து இந்த ஷூலேருந்து அதுக்கு போகிற சின்ன சின்ன திங்ஸ்ன்னு தெர் இஸ் என் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தட் யூ கேன் மேக் எ ப்ரைவேட் லேபிளிங். ஸோ அந்த ப்ரைவேட் லேபிளிங் செக்டருக்குள்ளே போனீங்கன்னா இட் இஸ் அ ஹியூஜ் கடல். நான் இனிஷியலாக முன்னாடிலாம் என்ன நினச்சிட்டு இருந்தேன், நான் இதை பற்றி சொன்னேன்னா மற்றவங்க அதை காப்பி பண்ணிடுவாங்க அப்படின்ற ஆங்கிள் எல்லாம் நான் யோசிச்சுட்டு யூஸ்வலி என்னோட பிஸ்னஸை டிஸ்க்ளோஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, இது ஒரு கல்ட்டாக க்ரியேட் பண்ணணுன்னு பார்க்குறேன். சைனாவில் எவனோ ஒருத்தன் ஒரு மூலையில் அவ்வளோ சம்பாரிச்சிட்டு இருக்கும்போது என் கூட என் மக்கள் அதை ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஆங்கிளில் தான் பார்க்குறேனே தவிர ஐ டோன்ட் கெட் எனி எனக்குன்னு பர்சனல் மானிட்டரியல் பெனிஃபிட்ஸ்க்கோ இதுக்கோ நான் பெருசாக பார்க்கல. யாரோ ஒருத்தர் பண்ணுறான், இது சொல்லி ஏதோ ஒருத்தர் வந்தாருன்னா நல்லதாச்சேன்னு பார்க்குறேன். சரி, இப்போ ஒரு பக்கம் இந்த இ-காமர்ஸ் அதுக்கு எப்படி பண்ணோம், டெரக்கோட்டா கம்மல்லாம் வித்து தரலாம் கேட்குறாங்க. சரி, இப்போ இந்த ஹாப்பி எண்டிங் ஐஸ்கிரீம்ஸ்க்கு ஃப்ரான்ச்சைஸி அதெல்லாம் ஏதாச்சும் கிடைக்குமா? சார் டெஃபினட்டாக சார். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நாங்கள் மற்ற கம்பெனி மாதிரி கிடையாது. ஸோ வி ஆர் நாட் மணி ஓரியன்டாக பண்ணுறதில்ல பேசிக்லி. இந்த ஃப்ரான்ச்சைசி ஸ்டோர்ஸாக தான் பார்க்குறோம். நாட் லைக் கியாஸ்க் மாடலோ இந்த மாதிரி மாடலில் பார்க்கல. இல்லை ஐபேக்கோ ஒரு போலார் பேர் எப்படி அந்த ஸ்டோர் செட்டப்ஸில் இருக்கோ அந்த மாதிரி ஒரு பிராண்டடாக கொண்டு போகணுன்னு தான் பார்க்குறேன் எவ்ரிவேர் இன் இந்தியா. ஸோ ஆக்சுவலி வி ஆர் கோயிங் ஃபார் இன்டர்நேஷ்னலி. ஸோ ஸ்ரீலங்காலையும் அந்த ஃபேக்ட்ரி போடுறதுக்கு உண்டான ஒர்க் போயிட்டுருக்கு, துபாயிலையும் அந்த ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஐம் டேக்கிங் டு த குளோபல் சைட். ஸோ இதுக்கு மொத்தமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தா நாங்கள் ஃப்ரான்ச்சைசி ஃபீஸுன்னு தனித்தனியாக ஃபீஸஸோ எதுவும் கலெக்ட் பண்ணுறதில்ல. ஸோ இட் இஸ் லைக் அ ஸ்டோரை செட் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட் ஆகுதோ அந்த காஸ்ட் மட்டும் வி ஆர் கெட்டிங் இட். அது சம்வேர் அரௌண்ட் ஒரு 10 lakhsலேருந்து இட் கம்ஸ் அரௌண்ட் 16 lakhs to 18 lakhs ஸ்டோரோட சைஸை பொறுத்து வருதும். அதுவுமே வந்து வாட் இஸ் ஆக்சுவல் காஸ்ட் என்னவோ அதை தான் வந்து அவங்கள்ட்டே விட்டுறோம். ஸோ இதுதான் பேசிக்காக ஃப்ரான்ச்சைஸியோட இது. ப்ராஃபிட் வைஸ் வி ஆர் டெல்லிங் தட் இட்ஸ் நெட் மார்ஜின் வில் பி 50% இருக்கும், கிராஸ் மார்ஜின் 75% வந்து இருக்கும்னு சொல்கிறோம். ஸோ இது ROI இதெல்லாம் வந்து இட்ஸ் லொக்கேஷன் டு லொக்கேஷன் ப்ரிஃபர்டு. திஸ் இஸ் ஆல் அபவுட் ஹாப்பி எண்டிங் ஃப்ரான்ச்சைசிஸ். அண்ட் ஒரு 1 yearல இல்லை ஒரு 2 yearsல யூ சி ஹாப்பி எண்டிங் இஸ் எவ்ரிவேர் இன் நேஷன்னு பார்க்குறேன். ஸோ ஃபென்டாஸ்டிக், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ இப்போ இதுக்கான ஒரு இப்போ ஃப்ரான்ச்சைஸ் வேணும்னா இது எப்படி காண்டாக்ட் பண்ணலாம்? பாஸ்டன் குரூப் ஆஃப் கம்பெனிஸை காண்டாக்ட் பண்ணலாம்? இல்லை, நீங்கள் happyendingicecreams.com போனீங்கனாலே காண்டாக்ட்ஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைசி என்கொயரின்றதுல எல்லா டீட்டெயில்ஸுமே எண்ட் டு எண்ட் நீங்கள் எந்த கேள்விகளுமே இருக்காது. ஆல் ஓவர் இந்தியா எங்கேருந்து வேணாலும் பண்ணலாம். அது லொக்கேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து சொல்லிட்டீங்கன்னா வில் ஸ்டார்ட் த ப்ராசஸ் இமீடியட்லி. So it's very straightforward and there is 100% transparency in the business. இது பெரிய ஒளிமுறையெல்லாம் கிடையாது. That's all. ஓகே நைஸ் சார். ஸோ ஒரு பக்கம் இந்த இ-காமர்ஸில் இவ்வளோ சக்ஸஸாக போயிட்டு இருக்கீங்க. ஸோ இட்ஸ் நாட் ஹாப்பி எண்டிங், இட்ஸ் ஹாப்பி பிகினிங்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பிஸ்னஸ்க்கான பிகினிங்காக இந்த விஷயங்கள் பார்க்குறோம். ஸோ எப்படி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னே மனசு குளிர்ச்சியாக இருக்கும், அதே போல் உங்களுக்கு சொல்கிற ஐடியாலாம் கேட்கும் போது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி நிறைய பேருக்கு இந்த இன்டர்வியூ ஒரு பெரிய பலனாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் பிஸ்னஸ். தேங்க்யூ ஸோ மச்.